ஆக்சுவலி இந்த கான்ட்ரவர்சி எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ ரீசெண்டா அந்த பிரேவிஸ் ஒரு செஞ்சுரி அடிச்சார் தெரியுமா ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டா. அந்த செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு நீ சொன்ன மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அவரும் பீடாவும் பேசிட்டு இருந்தாங்க. அதுல வந்து அஸ்வின் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிரேவிஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ பிரேவிஸ் வந்து இந்த மாதிரி சிஎஸ்கே சைன் பண்ணதே வந்து ஒரு சூப்பரான ஒரு சைனிங் தான். சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஆக்சுவலி அந்த சைனிங்க்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு அப்படின்னு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. பேசிக்கா பிரேவிஸோட ஏஜென்ட் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட், அந்த ஏஜென்ட் அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ன்ற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஏஜென்ட் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கேட்டாங்க. லைக் வந்து எக்ஸ் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா இப்போ பிரேவிஸ் இப்போ கரண்டா இருக்கிற ஃபார்ம்ல பேஸ் பிரைஸ்ல சைன் பண்றதுக்கு பதிலா அவர் நெக்ஸ்ட் சீசன்ல கண்டிப்பா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன்ல அவரோட பிரைஸ் வந்து ஏறி இருக்கும். அதுக்கேற்றப்பல காம்பன்சேஷன் ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு பிரான்சைஸ் டிமாண்ட் பண்ணதாவும், சிஎஸ்கே வந்து அதை பே பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. சிஎஸ்கே வேர் பிட் ஸ்மார்ட் இன் தட். எனக்கு தெரிஞ்ச இன்சைட் இன்ஃபர்மேஷன்ல இன்னும் 2 பிரான்சைஸ் வந்து டிவால் பிரேவிஸை கேட்டிருந்தாங்களாமா. பட் சிஎஸ்கே தான் வந்து முன் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா அந்த இதை வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. சரிங்களா? சோ ப்ராப்ளம் இதோட முடிஞ்சானு கேட்டீங்கன்னா முடியல. ஏன்னா அவர் மென்ஷன் பண்ண அந்த 3 வார்த்தையுமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. ஒரு கிரிக்கெட் ஃபேனா சிஎஸ்கே ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற எனக்கு, என்ன மாதிரி இருக்கிற 10% ஃபேன்ஸ்க்கு இது புரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே அவர் என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுது. பட் மெஜாரிட்டி இருக்கிற அந்த 90% ஆஃப் ஃபேன்ஸ்க்கு அவர் என்ன சொல்ல வராருன்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. சரிங்களா? சோ இது எப்படி கன்வே ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகாஷ் சோப்ரா ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அந்த கதைக்கு நம்ம அப்புறம் வருவோம். ஃபர்ஸ்ட் இது எப்படி கன்வே ஆயிடுச்சுன்னா, பேசிக்கா டிவால் பிரேவிஸ் வந்து அண்டர் த டேபிள் எக்ஸ்ட்ரா காசு கேட்டாங்க. அதுவும் பிரேவிஸோட ஏஜென்ட் கேட்டாரு அப்படின்ற மாதிரி கன்வே ஆயிடுச்சு. சிஎஸ்கே வந்து அந்த கொடுத்த காசோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்திருக்காங்க பிரேவிஸ் வந்து சைன் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. சோ இப்போ வந்து இந்த ட்விட்டர்ல பேசிட்டு இருந்தாங்க. இது சொல்ற போது ஒரு கிளாரிட்டி இல்லாம சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காசு டிமாண்ட் பண்ணாங்க, சிஎஸ்கே கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ ஒருவேளை அண்டர் த டேபிள் கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேர் கன்வே ஆயிடுச்சு. சரிங்களா? இது ஒரு சமயம் போயிட்டு இருக்கும்போது ட்விட்டர்ல போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அது நார்மல் தான், அது ஒன்றும் பெருசா இல்ல. இந்த வீடியோவை ரீல்ஸா போடுறப்பமே வந்து நான் நார்மலா தான் இருக்கு, இன்னும் பிரச்சனை இல்ல, தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஆகாஷ் சோப்ராக்கு வந்து இந்த வீடியோ போயிருக்கு போல. ஆகாஷ் சோப்ரா இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் எப்படா சிஎஸ்கே அடிக்கலாம் சுத்திட்டு இருப்பாரு. சரிங்களா? சரினா வன்ம பிடிச்சவன். உங்களுக்கு தெரியலனா உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? முன்னாடி வீடியோஸ்லாம் நிறைய சிஎஸ்கே அட்டாக் பண்ணி பேசுவாரு. அப்படி இருக்கிறப்ப அவர் இந்த வீடியோ பார்க்கும்போது அவர் வந்து ஹிந்தியில ஒரு கண்டென்ட் போடுறாரு. பாத்தீங்களா, அஸ்வினே சொல்லிட்டாரு, இன்சைட் இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. லைக் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து காசு கொடுத்திருக்காங்க அண்டர் த டேபிள் பிரேவிஸ் சைன் பண்றதுக்கு. இது ஒரு பெரிய லூப் ஹோல் அப்படின்னு வந்து பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணி பேசியிருந்தாரு.